இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. நிறைய தோழிகள் கத்திரிக்கோலை பராமரிக்கும் விதமும் அதை என்ன அளவில் வாங்கணும் அப்படின்றதையும் பற்றி நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. இது பிகினர்ஸ்க்கான சேனல். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ தைக்கக்கூடிய மிஷின் தைக்கிறதுக்காகவே நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கு நமக்கு முதல்ல எளிதாக நம்ம கையாளுற மாதிரி இருக்கணும். இதுலேயே ரொம்ப இது கொஞ்சம் பழைய கத்திரிக்கோல் தான், ஆனால் ரொம்ப லாங்காக இருக்கும். அது ஜென்ஸு கட்டாயமாக நல்ல ஒரு இலகுவாக அவங்க அதை பயன்படுத்துவாங்க. லேடிஸால் ரொம்ப சிரமம்னா நமக்கு அதை எடுக்கிறதும் வைக்கிறதுமே ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பெரிய அளவில் இந்த லென்த்து, இங்கே கைப்பிடி தவிர்த்து இந்த லென்த்து ரொம்பவே பெரிதாக நீளமாலாம் வாங்காதீங்க. ஓரளவுக்கு திட்டமான அளவாக வாங்குங்க. இந்த மாதிரி கத்திரிக்கோள்கள் அந்த அளவுக்கு ஷார்ப்பு இருந்தாலும் ரொம்ப கடினமான துணிகளை வெட்டுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கைப்பிடிகள் வச்சதை வாங்கிறத கொஞ்சம் தவிர்த்துடுங்க. இதெல்லாம் த்ரெட்டுக்காக மட்டுமே, த்ரெட்டு கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கட்டர்களை பயன்படுத்துங்க. ட்ரிம்மர்னு சொல்லுவாங்க. நான் யூஸ் பண்ணுறது இதுதான். இந்த கத்திரிக்கோல் எனக்கு ரொம்பவே பொருத்தமாக, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம எவ்வளவு கனமான துணியாக இருந்தாலும் இதில் கட் பண்ண முடியும். இது இரண்டுமே ஒரே மாதிரி மேக்கிங் தான். ஆனால் இது பிளாஸ்டிக்கிலான கைப்பிடி, இது மெட்டலில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி வாங்குங்க. ஆனால் இந்த கூர்மையான பாகம் சிறு குழந்தைகளுக்கு எட்டாத மாதிரி வச்சு பயன்படுத்துங்க. பிறகு கத்திரிக்கோலை எப்படி சரியாக வச்சுக்கிறது, சரியாக பழக்கிறது அப்படின்னு சொல்லிலாம் நிறைய தோழிகள் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் இதில் இந்த பாயிண்டில் நல்லா எண்ணெய் விடுங்க. நல்லெண்ணா நிறையெல்லாம் விட வேண்டாம், சும்மா ஒரு ட்ராப் விட்டு அதை இங்கே விட்டுக்கோங்க. இங்கேருந்து இப்படி தடவி விடுங்க ரெண்டு பக்கமும். இங்கெல்லாம் கொஞ்சம் லேசாக ஒரு ட்ராப்லேயே இந்த பக்கம் அந்த பக்கம் வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு, உங்களுக்கு இந்த கத்திரிக்கோலில் ரொம்பவே முக்கியமான பாகம்னு சொல்லக்கூடிய இடம் இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த இடம்தான். இந்த இடம்தான் உங்களுக்கு இதில் நல்ல ஒரு கட்டிங் பாயிண்ட்டை கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடம்தான். இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு மெட்டல் அல்லது வயர் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இதில் கட் பண்ண உபயோகப்படுத்தாதீங்க. அது உபயோகப்படுத்தினீங்கன்னா இந்த இடமெல்லாம் உங்களுக்கு நசுங்கின மாதிரி ஆகிடும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு துணியை கட் பண்ணும் பொழுது துணியெல்லாம் அப்படியே நூல் மாதிரி மாட்டி இழையாக இழுத்துக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் எப்போதுமே சிசர் கீழே போடவே கூடாது. தவறுதலாக கூட நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது வேலை செய்கிறது கொஞ்சம் சிரமமாயிடும். ஏன்னா கீழே போடும் பொழுது இந்த அலைன்மெண்ட்டு மாறும்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் வேலை முடிஞ்ச உடனே எடுத்து இதை பத்திரப்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம கை தவறுதலாக போட்டாலும் அது வேலை செய்யாமல் போனால் நமக்கு சிரமம்தான் இல்லையா? அதனால் எப்போதுமே நீங்கள் அடிக்கடி இதை கூர்மை கொடுக்கணும், ஷார்ப் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. எப்போதுமே லேசாக ஒரு எண்ணெயை இந்த உள்பாகங்களில், வெளி பாகங்களில் இல்லை, உள்பாகங்களில் இங்கேயும் தடவி வச்சுட்டு நல்லா வேலை செய்யுதா அப்படின்றதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஒரு பொருளையும் இதில் நீங்கள் கட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு துணிக்குன்னு சொன்னால் துணிக்குன்னு மட்டுமே பயன்படுத்துங்க. ஒன்று இப்போ நான் அப்படி தான் பயன்படுத்துவேன். இதை கிச்சன் யூஸ்க்காக இதை வச்சுருக்கேன். இதை வயருக்காக வச்சுருக்கேன். இதெல்லாம் நூல் கட் பண்ணுறதுக்காக, இது மட்டுமே துணிக்காக. சரிங்களா? அதுக்கு பிறகு உங்களுக்கு எப்போதுமே ஷார்ப்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் குறையிற கட்டங்களில் இந்த அலுமினிய பேப்பர்னு சொல்லுவாங்க, மாத்திரை ஸ்ட்ரிப்புங்க கூட உபயோகப்படுத்தலாம். அலுமினியம் ஃபாயில்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அல்லது மாத்திரைகளோட ஸ்ட்ரிப்புகள், அதையெல்லாம் வச்சு நீங்கள் அப்படியே கட் பண்ணியும் பாருங்கள்.
அல்லது அதை வச்சு இப்படி லேசாக உங்களுக்கு இந்த ஷார்ப்பு மழுங்கக்கூடிய இடத்துல மட்டும் லேசாக தேய்ச்சி அல்லது இப்படி வச்சு அந்த ஃபாயில் பேப்பரை இப்படி வச்சுட்டு கட் பண்ணி பாருங்கள். அப்போ அது கொஞ்சம் சரியாகலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை கூர்மைப்படுத்திக்கலாம். சரியா? இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு நான் பயன்படுத்துகிற கத்தரிக்கோல்களுடைய உபயோகமும் அதை நான் பராமரிக்கும் விதமும். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.